ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஹரிப்ரியா பழனிவேல், ஃபைனல் இயர் பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டல் இன் டெல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லியில் டாக்குமெண்ட் ஆகிற கேசஸில் பாதி கேசஸ்க்கு மேலே ஹை கிரேட் ஃபீவர், மூச்சு விட சிரமமாக இருக்குது, இந்த மாதிரியான கேசஸ் தான் அதிகபட்சமாக வராங்களாமா. பட் இந்த டைம் இது மன்சூனில் வர சீசனல் ஃபீவர் மாதிரி இல்லாமல் அதுக்கு நம்ம நார்மலாக எடுக்கிற பேராசிட்டமல் மாதிரியான ட்ரக்ஸ் எதுவுமே செட் ஆகலையாமா. ஸோ டாக்டர்ஸ் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு நியூ வைரஸ் ஸ்ட்ரெயின், அதாவது H3N2 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் A. இது இருக்கிறதுலையே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் சிவியர் ஸ்ட்ரெயின் ஆஃப் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஹை கிரேட் ஃபீவர், சோர் த்ரோட், பாடி பெயின், ஹெட் ஏக், அப்புறம் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு இருமல் விடாத இருமலாக மாறும். இந்த வைரஸ்னால வந்த ஃபீவர் நார்மல் ஃபீவர் மாதிரி இல்லாமல் மோர் தென் a வீக் கழிச்சு தான் சரியாகுதாமா. இதனால நிமோனியா, அதாவது சிவியர் லங் டிசார்டரும் வரலாம். இந்த டிசார்டர் பற்றி புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கோவிட் டைம்லலாம் நிறைய பேருக்கு மூச்சு திணறல் மாதிரி வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இதுலயும் ஏற்படலாம். இது ஸ்ப்ரெட் ஆக மெயின் ரீசன் புவர் ஏர் அண்ட் மன்சூன் சீசன்னால இது ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஏர் பொல்யூஷன், புவர் ஸ்லீப், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, இது எல்லாமே ஈஸியாக அட்டாக் ஆக வழிவகுது. மெயின்லி இதில் சில்ட்ரன் தான் மோஸ்ட் அஃபெக்டட். ஃபீவர், காஃப், கூடவே வீசிங், ஏர் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இதில் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து க்யூர் ஆகிடலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்போ டாக்டரை பார்க்கணும், when to see a doctor அப்படின்னா, சப்போஸ் ஃபீவர் 3 டேஸ்க்கு மேலே ஆகியும் நிற்காம ரொம்ப பர்சிஸ்டன்ட் காஃப், அதாவது இடைவிடாமல் இருமல் இருந்துச்சு, மூச்சு விடுறதுல சிரமம் இருந்துச்சு, செஸ்ட்ல ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஹோம் மெடிக்கேஷன்ஸ் எதுவும் எடுக்காமல் கண்டிப்பாக டாக்டரை விசிட் பண்ணணும். ஸோ இது வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் ஏரியாஸில் மாஸ்க் வியர் பண்ணுங்க, இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா தூங்குங்க, நியூட்ரிஷனலாக நல்லா சாப்பிடுங்க, ஹேண்ட் ஹைஜின் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் பீப்புள் ஷோவிங் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ். ப்ராக்டிஸ் பிராணாயாமம்னு சொல்லப்படுற மூச்சு பயிற்சி. ஃபீவர் வந்து மூச்சு விடுறதுல சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கபசுர குடிநீர் எடுத்துக்கோங்க. காஃப் அதிகமாக பர்சிஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னா ஆடாதோட மணப்பாகு எடுத்துக்கோங்க. காஃப் ஸ்னீஸ் பண்ணும்போது கவையோமோ. Prevention is always stronger than cure. Protect yourself, protect others, and let health be your greatest wealth. Thank you.